படம் நல்லா இருக்கு. படம் வந்து அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜாதி பிரச்சனையை மையமாக வச்சு வந்திருக்கு. எல்லாரும் ஒரு மனமாற்றத்துக்கு உள்ளாக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. நல்லா இருக்கு. எங்கேயாவது முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கா? ஓகே, அந்த பட்ஜெட்டுக்கு ஓகே தான். ஸோ மாதவியின் டைட்டில் வச்சது, செம்பியன் மாதவியின் டைட்டில் வச்சதுனாலே காதலை தாண்டி காமம் அதிகமாக இருக்கு. இல்லை இல்லை, அதெல்லாம் இந்த கரெக்டாக இருக்கு. காதலை கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஓகே தான். ஜாதி பிரச்சனை அப்படி இப்படின்னு. ஆமாம், ஜாதி பிரச்சனையை மையமாக இருக்கு. அதாவது அதாவது ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய எண்ணங்களால் தான் வந்து உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதியை தவிர பிறக்கின்ற போதே வந்து யாரும் உயர்ந்த ஜாதியும் இல்லை தாழ்ந்த ஜாதியும் இல்லை. அதை வலியுறுத்தி இருக்கு. கொஞ்சம் வன்முறையை குறைச்சிக்கலாம். ஜாதியை தாண்டி வேற என்ன, ஜாதிலாம் வேணாம், காதல் தான் வேணும்னு சொல்லிட்டு அது கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கு. காதலை தாண்டி காமம் ஏதோ அதிகம் இது வேறையாக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஜாதியை தாண்டி வேற என்ன, ஜாதியை தாண்டி காதல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சமீப காலமாவே இந்த ஜாதி பத்தின படங்கள் வரும்போது ஆமாம், அது ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. கொஞ்சம் ஜென்ரலா வந்து கமர்ஷியலா என்டர்டைன்மெண்டா ஃபேமிலிலாம் வந்து தியேட்டர்ல வந்து நிறைய பேர் படம் பார்க்குற மாதிரி வரணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அந்த மாதிரி படங்கள் வர மாட்டேங்குது. ஜாதி ஜாதின்னு போட்டு சாவடிக்கிறாங்க. ஸோ செம்பியன் மாதவி டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன எடுக்கணும்னு நினைச்சாங்களோ அதை எடுத்து படமா கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம், நல்லா இருக்கு. நல்லா மியூசிக் நல்லா இருக்கு, சாங்ஸ் நல்லா இருக்கு. டைரக்டர் அவரே மியூசிக் பண்ணியிருக்காரு, அவரே இயக்கியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காங்க. படம் நல்லா இருக்கு, பிரிச்சுலாம் சொல்ல முடியாது. நல்லா இருக்கு. மெல்ல மெல்ல. ஹீரோவை தாண்டி வேற யார் கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சது? ஹீரோ ஹீரோயினி நல்லா பண்ணியிருக்காங்க. வேற என்னென்ன தனி மொசகுட்டி நல்லா பண்ணியிருக்காரு. ஆமாம், நல்லா காமெடி பண்ணியிருக்காரு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு படத்தில்? என்ன பிடிச்சிருந்துச்சு? கிளைமேக்ஸ் ரொம்ப அருமையாக நல்லா இருக்கு. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான குறிப்பிட்ட படங்களில் ஜாதியை மையமாக வச்சு அதிகமாக பேசுகிறாங்க இல்லையா? இதெல்லாம் உண்மையாகவே இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருக்கு எல்லாமே. அதாவது இருக்குங்கிறவங்களுக்கு இருக்கு, இருக்குன்னு சொல்றவங்க இருக்குன்னே போராடுறாங்க. இல்லை அப்படிங்கிறவங்க அது வேண்டாம் அப்படின்னு போராடிட்டு இருக்காங்க. அதனால படத்துல காதல் அதிகமா இருக்கு. ஒரு நல்ல உண்மையான காதலை காமிச்சிருக்காங்க. உங்க லைஃப்ல ஏதாவது காதல் இருக்காங்க? காதல் இல்லாதவங்க யாருமே இல்லை. செம்பியன் மாதவி இப்போ தான் படம் பார்த்துட்டு வரேன். ரொம்ப நல்ல படம். இன்னைக்கு சமுதாயத்தில் நடக்கிற ஒரு நிகழ்வுகளை தான் எடுத்து காட்டியிருக்காங்க. இசையாகட்டும், இயக்குனரோட இயக்கமாகட்டும் ரொம்ப அருமையாக இருக்குது. ஹீரோயின் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸு உண்மையிலே ரொம்ப உருக்க வச்சிருச்சு. இப்படிலாம் நடக்கக்கூடாது, நடக்குது, என்ன பண்ணுறது? இந்த படத்தில் நாட்டில் நடக்கிறது தான் அந்த படத்தில் காட்டியிருக்காங்க. இனி இந்த மாதிரிலாம் சம்பவங்கள் நடக்கக்கூடாது. படத்தில் கூட இந்த மாதிரி சீனை பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உண்மையிலே ரொம்ப நல்ல படம். கிளைமேக்ஸில் ரொம்ப நெஞ்ச உருக்கிருச்சு. இயக்குனரே இசையமைச்சிருக்காரு. படத்தில் பாட்டும் சரி, இசையும் சரி ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒளிப்பதிவு எல்லாமே நல்லா இருக்குது. எல்லோரும் நல்லா பண்ணியிருக்காங்க. குறிப்பாக கதாநாயகி ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இயக்குனருக்கு வாழ்த்துக்கள். இந்த மாதிரி சம்பவங்கள் இனி இந்த படத்தில் கூட அதை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உண்மை கதை, இது நேச்சர், இது நிஜம், உண்மை கதை. இதில் எதுவும் ஏமாற்றம் இல்லை. இது உண்மை கதை, நேச்சர். இப்படிதான் நடக்குது நாட்டில். காதலை பத்தி அதிகமா படத்துல சொல்லியிருக்காங்க. காதல் எப்படி கரெக்டா காமிச்சிருக்காங்க? கரெக்ட் தான். இந்த சாதி வெறி, இதுல இந்த படத்துல சாதி வெறி கொடுமை தான் நடக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தது படம்? சூப்பர் படம். எனக்கு பயந்த மியூசிக்கல் ராமமூர்த்தி, எனக்கு பயந்த மியூசிக் பண்ணது அனைவருக்கும் வணக்கம். நான் பேரழகி தீப்திஸ்ரீ. நான் சைல்டு ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மூவியில் நாங்கள் எதுவும் பண்ணல, அதனால லோக பத்மநாபன் சாருக்காக பார்க்க வந்திருக்கோம். சாரோட ஃபர்ஸ்ட் மூவி இது. டைரக்ஷன் வைஸும் ஆக்டிங் வைஸும் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஃபீமேல் லீட், கோஸ்டார்ஸ், அப்புறம் ஜெய்பீம் சார், அவங்க எல்லாருமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. மொசகுட்டி சார் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். என்னை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி ஃபீமேல்ஸ்க்கு நிறையா ரிலேட் ஆகும், ரொம்ப எமோஷ்னல் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் எல்லோரும் வந்து பாருங்கள். சாங்ஸ் எல்லாமே நல்லா வந்திருக்கு, எல்லாமே கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம். உங்களோட நிறையா போய் நீங்கள் தான் வந்து எல்லாரையும் மக்கள்கிட்ட சேர்க்கணும், வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்கள். தேங்க்யூ. படம் பிடிச்சிருக்கு? எனக்கு பிடிச்சிருந்தது. நான் ப்ரிவியூ ஷோலையும் பார்த்தேன், இப்போவும் பார்த்தேன். நல்லா 2 times 3 times உட்காந்து பார்க்குற அளவுக்கு ஒரு நல்ல படம் தான். வந்து பார்க்கலாம். நான் இன்னும் 2 times பார்க்க வேண்டியது இருக்கேன். ஃபேமிலி கூட, ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்குது.
நாளைக்கு நாளைக்கு ஷோஸ் புக் பண்ணியிருக்கோம். எல்லாரும் வந்து பார்க்குற மாதிரி ஒரு படம் தான். ஏன்னா நானே 2 வாட்டி பார்த்துட்டேன். எல்லாரும் வந்து பாருங்க, நல்லா இருக்கு. தியேட்டர் ஆடியன்ஸ் ஆக்சுவலி ப்ரிவ்யூ ஷோவில் பார்த்த மாதிரி இல்லை. நிறையா விசில் இருந்தது, எல்லாரும் சிரிக்கிற சவுண்ட் எல்லாமே கேட்க நல்லா இருந்தது. ஹார்ட் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி பலன் வந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இன்னும் வந்து தேட்டர்ஸ் எங்களுக்கு அவ்வளோவா கிடைக்கல. தேட்டர்ஸ்க்காக தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருந்தோம். இப்போ வந்து ஓரளவுக்கு தேட்டர்ஸ் கிடச்சிருக்கு. இதுவும் மக்கள் எல்லாரும் பார்த்து அவங்கவுங்க ரிவ்யூ சொல்லணும்னு ஆசை. வணக்கம், என்னோடய பெயர் குமரேசன். இந்த படத்தில் நான் செகண்ட் லீடாக பண்ணியிருக்கேன். படம் நல்லா வந்திருக்கு. செம்பியன் மாதவி ஒரு 2 சமுதாயத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை ஒரு அழகான முறையில் இயக்குனர் லோகபத்மநாதன் அவர்கள் அழகாக சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு படம் பார்த்தா தெரியும், இது மாதிரி ஒரு சின்ன பட்ஜெட்டில் எடுக்கிற படத்தெல்லாம் மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும், தேட்டருக்கு வந்து பார்க்கணும். ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, என் டீமே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த ஸ்பாட்டில் நம்ம இருந்து பார்த்துருக்கோம் ஒவ்வொரு நாளும். ஸோ நீங்கள் தேட்டர்லாம் நிறையா கொடுக்கணும். இந்த மாதிரி படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். அதையும் தாண்டி ட்ரெய்லரை பார்த்து சில பேர் கம்யூனிட்டி ஜாதி இந்த படம் அதை எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் தாண்டி முக்கியமாக இங்கே பார்த்தீங்கன்னா சோசியல் மெசேஜை சொல்லியிருக்காங்க. ஒரு கமர்ஷியலாக இருக்கும், காமெடி இருக்கும், என்டர்டைன்மெண்ட் இருக்கும், சாங்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. எல்லாத்தையுமே பாருங்கள் தேட்டரில். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட நேம் வந்து ரீனா. நான் வந்து இந்த செம்பியன் மாதவியில் ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு மூவி, ஒரு பெஸ்ட்டான மூவியாக வந்திருக்கு சார். இந்த மூவி எல்லாருமே ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து பார்க்கலாம். நிறைய எஃபெக்ட் போட்டிருக்கோம், டைரக்டராக இருக்கட்டும், ப்ரொடியூசராக இருக்கட்டும், ஸோ நானாக இருக்கட்டும், எனி ஆர்டிஸ்ட் யாராக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு நிறைய எஃபெக்ட் போட்டு இதில் பண்ணியிருக்கோம். இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரும் அப்படின்றத நாங்கள் நம்புகிறோம். அப்புறம் சார் எனி கொஷின்ஸ்? ஆமாங்க சார், கண்டிப்பாக இருக்குது. ஜாதி சம்மந்தப்பட்ட இருக்குது. பட் வந்து இது எப்படி சொல்ல வரேன்னா, இது வந்து நாங்கள் காம்ப்ரமைஸ் ஆக சொல்லி ஜஸ்ட்டு பேசுகிறோமே தவிர பட் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அப்படின்ற மெசேஜ் இல்லை, கிடையாது சார். இது காம்ப்ரமைஸாக ஆகுங்க அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ். சார் சாங்லாம் நல்லா வந்திருக்கு. ஒரு 3 சாங்ஸ் கிட்டே இருக்குது. எல்லாமே நல்லா வந்திருக்கு. மக்கள் நீங்கள் எல்லாருமே வந்து பாருங்கள். உங்களோட ஆதரவு கிடைச்சா மட்டும்தான் நாங்கள் இன்னும் மேலே மேலே வளர்ந்து போக முடியும். இல்லை சார், எனக்கு ஓகே தான், நல்லா இருக்குது. எங்களுக்கு நல்லா வந்திருக்கு. பட் வந்து மக்கள் நீங்கள் சொல்லணும்ல, எங்களோட ரிவ்யூவை விட மக்கள் வந்து இது நல்லா இருக்குது, இந்த கேரக்டர் இவங்க நல்லா பண்ணியிருக்காங்க, ஃப்ரெண்டாக இருக்கட்டும், இந்த அம்மா கேரக்டர், அப்பா கேரக்டர் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் தான் எங்களுக்கு தெரியும்.